ஹலோ அபிலாஷ் அகஸ்டிஸ் ஹியர். ஸோ இன்றைக்கி வந்து செமையாக வந்து ஒரு ஹேக் கண்டுபிடிச்சேன், அதை பார்க்கலாம். நீங்கள் குட் மார்னிங் சீரிஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நான் அதில் ஒன்று சொல்லியிருப்பேன். லைக் வந்து நீங்கள் மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு பிக்கஸ்ட் மோட்டிவேட்டர் வந்து யுவர் ஓன் ரீசன் அண்ட் யுவர் ஓன் வாய்ஸ். ஸோ நீங்களே எதுக்காக எந்திரிக்கணும்னு ரெக்கார்ட் பண்ணி அதை அலாமல் வச்சு எந்திரிக்கிறது. பட் இதில் ஒரு ட்ராபேக் ஃபேஸ் பண்ண ரீசெண்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் அக்கா என் கூட தங்கியிருந்தாங்க, ஒரு மேரேஜ்க்காக இங்கே வந்திருந்தாங்க. அவங்க தங்கும் போது எனக்கு அவங்களும் கேட்குற மாதிரி அந்த மாதிரி சத்தமாக என்னால் அலாம் வைக்க முடியல. அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆச்சு. அதனால் நான் நார்மல் அலாம் வச்சேன். பட் எப்படியோ எழுந்துட்டேன். பட் இந்த ஐடியாவை கண்டினியூ பண்ணுறதுக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த சுச்சுவேஷன் இருக்கும். நிறைய பேர் தனியாக தங்குற மாதிரி அஃபோர்ட் பண்ண முடியாது, தனியாக தூங்குற மாதிரி அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க இதுக்கு செமையாக என்ன ஐடியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக் இன்கமிங் கால் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சாமி பாட்டோ சினிமா பாட்டோ உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து லைக் புருஷா பொண்டாட்டி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வாட் எவர் யூ கேன் கீப் இட். ஆனால் நீங்கள் அந்த கால் அட்டன் பண்ணிங்கன்னா, நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் அது வந்து ப்ளே ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4-5 ஆப் ட்ரை பண்ணி ஒரு ஆப் மட்டும் கண்டுபிடிச்சேன். பட் அதில் நிறையா ஆட்ஸ் வருது. பட் இருந்தாலும் அதான் பெஸ்ட்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. நான் வந்து அதை கமெண்ட்டில் நான் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா செமையாக நீங்கள் என்ன எதுக்காக எந்திரிக்கணும், ஒரு சிங்கிள் திங் லைக் எதை சொன்னால் ரொம்ப பயந்து அப்படியே பெட்லேருந்து எழுந்துச்சி ஓடிடுவீங்க, லைக் வின்டர் இஸ் கம்மிங் அந்த மாதிரி எதாவது செமையாக சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போது லைக் இன்றைக்கி நான் செம்ம ஹாப்பியாக இருந்தேன். லாஸ்ட் 30 மினிட்ஸ் அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்த டைம் தவிர லைக் அது ஏன் ஹாப்பியாக இருந்தேன் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து என்னோடய ஆஃபீஸில் வந்து புதுசாக இந்த வருஷம் 8-10 இன்டர்ன்ஸ் கிட்ட வந்து என்னால் ஒரு 30 to 40 மினிட்ஸ் கண்டினியூஸாக அவங்க முன்னாடி நின்று பேசினேன். அந்த மாதிரி தைரியமாக பேசுகிறேன், நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்றதுனால எனக்கு அது ஈஸின்றது கிடையாது. எனக்கு பேசுகிறது பிடிக்கும் ஆப்வியஸ்லி, அதனால தான் நான் பேசுகிறேன். பட் எனக்கு அந்த பயம், ஆன்சைட்டி, அப்படியே ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுறது, கால் நடுக்கிறதுலாம் இருக்கும். பட் இந்த வாட்டி ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணேன். அந்த மிச்சிக் சவுண்டு பண்ணல. அப்புறம் வந்து நிறையா தாட்ஸ் வந்தாலும் என்னால் ஓரளவுக்கு ஒரு தாட்டையாக பிக் பண்ணி கிளியராக ஓரளவுக்கு நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுச்சு. ஆப்வியஸ்லி நிறைய பேர் கொட்டாய் விட்டு தூங்கினாங்க. நான் பேசுகிறத கேட்டால் எனக்கே அப்படி தான் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் ப்ராப்ளம், ஸ்பீக்கர் ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கலாம். நானும் இம்ப்ரூவ் பண்ணுவேன் இல்லையா? ஸோ இம்ப்ரூவ் பண்ணும்போது அது ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டு எல்லாேருக்கும் ஒரு 10-12 பேருக்கு நான் வந்து சப்பாத்தி சுட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் டிவியில் ரிமோட் பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த ரிமோட்டை கழட்டி உள்ளே இருக்குது பேட்ரி காம்போனன்ட்ஸ்லாம் பார்த்து செக் பண்ண ட்ரை பண்ணேன். அதெல்லாம் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு இதெல்லாம் வேலையாக பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணதுனால எனக்கு அது பெரிய வேலையாகவே தெரியல. தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேரேஜ் ஈவெண்ட்டு இதெல்லாம் முடிஞ்சிட்டு வரும்போது எனக்கு ஆப்வியஸ்லி திருப்பி ஒர்க் போகிறதுக்கோ படிக்கிறதுக்கோ இல்லை வந்து கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கோ மோட்டிவேஷனே இல்லை. பட் நான் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டயட் ஃபுட் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டேன். அப்புறம் பாஸ்கோடர்னு ஒரு அகாடமியில் கோர்ஸ் போட்டேன். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷன் இருக்கோ இல்லையோ அந்த கோர்ஸ் ஷெட்யூல் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து செமையாக இருந்துச்சு.